அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியையுமாய் இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்மை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் இந்த பூமியில் தேவன் எப்படி வைத்திருக்கிறாராம்? நீதிமான்களாய் வைத்திருக்கிறார். அப்போ உலகம் அல்லது நம்முடைய மனசாட்சி எல்லாம் குற்றப்படுத்தும், பாவி 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 என்று. ஆனால் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாய் வைத்திருக்கிறார் என்பதை மறக்கவே கூடாது. அடுத்து, இந்த பூமியை சுதந்தரிக்கும்படியான கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் இழந்து போவதற்கல்ல, பூமியை இழந்து போவதற்கல்ல, பூமியை சுதந்தரிக்கிறவர்கள் தான் நானும் நீங்களும். ஆகவே ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், நான் இந்த பூமியில் இழந்து போவதற்காக, என் கையில் இருப்பை இழந்து போவதற்காக, நான் சம்பாதித்ததை அல்லது எனக்காக முற்பிதாக்கள் சம்பாதித்து வைத்ததை இழந்து போகிற ஒரு மனுஷியாக என் தேவன் என்னை வைக்கல. அதற்கு மாறாக நான் பூமியை சுதந்தரிக்கக்கூடிய குடிகளாக இந்த பூமியில் இருக்கிறேன். இதுதான் என்னை குறித்து கர்த்தரின் தெளிவான திட்டமாக இருக்கிறது என்று நம்புங்கள். ஆகவே இழப்பை நாம் நிராகரிப்போம், பெற்றுக்கொள்ளுதலை ஆதரிப்போம். நானும் நீங்களும் சுதந்தரிக்க வேண்டியதான பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்து, அவர் நட்ட கிளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் நட்ட கிளையை யாராலும் பிடுங்கவே முடியாது. நம்புங்கள், என் வாழ்விலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயர்வுகளும் தேவன் கொடுத்த உயர்வு கிளை. ஆகவே அவர் கொடுத்த உயர்வு மேன்மையை எந்த சத்துருவும் பறித்து கொள்ள முடியாது. என் தேவனால் நாட்டப்பட்ட கிளையாக நான் இருக்கிறேன். நான் அசைக்கப்பட மாட்டேன். இவை எல்லாமே ஆண்டவர் என் நிமித்தம் மகிமைப்படும்படியாக அவருடைய கரத்தின் செய்கையாக இருக்கிறேன். அவருடைய கரத்தினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் பிள்ளையாய் இருக்கிறேன் என்பதில் நாம் அதிக உறுதியான விசுவாசத்தோடு இருப்போம். ஆகவே எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. எப்பொழுது இந்த விசுவாச வைராக்கியத்தோடு இருக்கிற போது எதிரே வரக்கூடிய, பின்னால் வரக்கூடிய சொற்களை எல்லாம் நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த பூமியில் கர்த்தர் என்னை நீதிமானாக வச்சிருக்கிறார். நான் சுதந்தரிக்கிறதுக்காக, இந்த பூமியை சுதந்தரிக்கிறதுக்காக கர்த்தர் என்னை வேறு பிரித்து வச்சிருக்கிறார். அவர் நட்ட கிளையாக நான் இருக்கிறேன். எல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக அவரால் படைக்கப்பட்ட பிள்ளையாக நான் இருக்கிறேன். இதை தவிர பிசாசும் உலகமும் மனசாட்சி சொல்லக்கூடிய எதிர்மறையான எந்த காரியத்தை நான் நம்ப மாட்டேன் என்றதான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தரை முன் வச்சு இந்த நாளை தொடங்குங்கள், ஓடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பூமியின் சுதந்திரங்களை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை, எங்களை குறித்தான தேவ திட்டத்தை இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக உண்டாகட்டும். ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நீர் வாக்கு மாறாதவராக இருக்கிறீர். என்னை நீதிமானாய், எங்களை நீதிமானாய் வைத்திருக்கிறீர். நன்றியப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இன்னும் இந்த வார்த்தையினுடைய ரகசியம் வெளிப்படுவதாக, இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதாக ஒவ்வொருவரையும் மனதார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகள் விலகட்டும், காரியங்கள் கைகூடி வரட்டும். ஆண்டவரே, நன்மைக்காக காத்திருக்கிற இந்த விஷயத்தில் தேடி நன்மைகள் வருவதாக, இதுவரை பெற்றிராத பலனை, உயர்வை, மேன்மை இந்த நாளில் அடைவார்களாக. நல்ல செய்தி இந்த நாளிலே இவர்கள் காதுகள் கேட்க, கண்கள் காண வருவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் வேண்டுதலை கேட்டு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த நல்வார்த்தையை நம்புங்கள், விசுவாசிங்கள். வெற்றி உங்களுக்கு. நன்றி.